ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தங்கராஜ் சார் தானே சார்? ஆமா ஆமா. நம்ம அலுவலகத்துல சாரோட ரூம்ல ஒரு புரோக்கர் மாறின்றவர் உட்கார்ந்து உங்களோட கோப்புகளை பூரா அவர் அப்ரூவ் பண்றாப்ல, அது எப்படி சார்? அருண் இங்க தான் இருக்கிறார், நீங்க வாங்க சார், ஒரு நேரம் பார்க்கலாம் வாங்க. அரசு அலுவலகத்துல வசமா சிக்கின உடனே பேசிக்கலாம் வாங்க சார் அப்படின்னு சொன்னதுனால ஒரே அதிர்ச்சி. சரி வாங்க, என்னன்னு விரிவா பார்த்துடலாமா? ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புரோக்கர்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்தது. இதை பற்றி நியூஸ் தமிழ் செய்தியாளர் நேரடி ஆய்வு பண்ணப்போ பல்வேறு விதமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்தது. அதில் ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகன மோட்டார் ஆய்வாளராக பணிபுரிஞ்சு வர்றவர் தங்கராஜ். இவர் காலையில் புதிய வாகனங்களை பதிவு பண்ணுறது, கனரக வாகனங்களை எஃப்சி எடுக்கிறது, இது மாதிரியான ஆய்வு பணிகளை மட்டுமே செய்யறதாவும், மதியத்துக்கு பின்னாடி அலுவலகத்துல கணினி மூலமா ஆன்லைன் அனுமதி கொடுக்கிறதுக்கான வேலையை செய்யாம வீட்டிலேயே இருந்துக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இவருடைய கணினி வேலையை மாறின்ற புரோக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னும், புரோக்கர் மாறி முறையா சரி பார்க்காம தனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட லஞ்ச தொகையை வாங்கிக்கிட்டு ஆன்லைன் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ற தகவல்களும் வெளியே வந்தது. அந்த தகவல் இப்போ வீடியோ மூலமா உறுதியாயிருக்கு. இது இன்ஸ்பெக்டரோட ரூம் தானே? அவரோட லாகின் போர்ட்டலு, இது வந்து இன்ஸ்பெக்டரோட லாகின் போர்ட்டலு, இது அவரோட ஆஃபீஸு. நீங்கள் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களே எனக்கு தெரியும், எனக்கு வழக்கம் இல்லையா? அதுக்கு சொல்லார்ல, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோடதை வந்து இப்படி வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருன்னா அப்போ எந்த விதத்தில் எடுத்துக்கிற சொல்லுங்கள்? சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்லலை, நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு லாகின் சார் சார் நம்ம பேசிக்கிறோம். ஃபோனை தொடுறது இந்த வெள்ளம் வச்சுக்கிறாதீங்க. இதை பத்தி சம்பந்தப்பட்ட வாகன மோட்டார் ஆய்வாளர் தங்கராஜ் கிட்ட எமது செய்தியாளர் பேசினப்போ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு உண்மையை மறைக்க பார்த்திருக்கார். அப்போ இதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே நேர்ல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு செய்தியாளரை சமரசம் செய்ய பார்த்திருக்கார். தங்கராஜ் சார் தானே சார்? ஆமா 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 சார், நான் நியூஸ் தமிழ் டிவி ரிப்போர்ட்டர் சார், புபேஷ் சந்திரன் பேசுறேன். சரி. இல்ல, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க சார். அதான் உங்களோட கோப்புகள் எல்லாத்தையுமே ஒரு புரோக்கர் உட்கார்ந்து அலுவலகத்திலே இது பண்றாப்லையே, அது எப்படி சார்? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு சார். உங்களோட கோப்புல, உங்களோட அலுவலகத்துல, உங்களோட லாகின்ல, உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு புரோக்கர் உட்கார்ந்து அப்ரூவ் பண்றாங்க. சார், அதுக்குண்டான ஆதாரம் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு தான் உங்கள்ட்ட கேட்கறோம். நாங்க இல்ல அப்படி இருக்காது சார், வாய்ப்பு இருக்காது. நான் என்னன்னு பாக்குறேன் சார். சார், அதை எடுத்துட்டு தான் சார் கேட்கறோம் நாங்க. உங்களோட கோப்பு எல்லாத்தையுமே இது பண்றத எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க சொன்னாங்களே, அது எப்படி சார் அதை அனுமதிச்சு ஒரு புரோக்கரை உட்கார வைக்கிறான்? உங்களோட அலுவலகத்துக்குள்ள உங்க அனுமதி இல்லாம நான் வர முடியுமா? இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு, நான் என்னன்னு பாக்குறேன் சார். சார், உங்க கோப்புல தான் சார் போட்டிருக்காங்க, அந்த வீடியோ இருக்கு சார். நாங்க உறுதிப்படுத்திட்டு தான் உங்களை கேட்கறோம். இல்ல, இந்த தம்பி இங்க, உங்களுக்கு பேர் தம்பி சார், அது இருக்கு சார். அருண் இங்க தான் இருக்கிறார், நீங்க வாங்க சார், ஒரு நேரம் பாத்துக்கலாம் வாங்க சார். அவர் எதுக்கு அங்க இருக்காரு சார்? நாங்க செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுத்து தகவல் மட்டும் சொல்லுங்க சார். இல்ல சார், அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. நீங்க என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க வாங்க சார், இன்னும் பேசுறேன் சார். மேலும் இதை பத்தி இன்னொருத்தர் சொல்றப்போ, ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் சரியாவே வர்றதே கிடையாது அப்படின்னும், இன்ஸ்பெக்டருக்கு பதிலாக மாறின்ற புரோக்கர் மூலமா தான் எல்லா வேலைகளுமே நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னார். லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே செயல்பட்டு வரக்கூடிய இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல தொடர்ந்து இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்து வரக்கூடிய நிலைமையில மாவட்ட நிர்வாகமும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இதுக்கு கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை பலமா எழுந்து வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.